சென்னை ஆலந்தூரில் பாதாள சாக்கடை குழாய் வெடித்து சாலைகளில் பள்ளம் ஏற்பட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பாக காட்சியளிக்கிறது. பழைய குழாய் அகற்றப்பட்டு புதிய குழாய் பதியப்பட்ட நிலையில் தற்போது அங்கு குழாய் சரிந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தகவல் அறிந்து வந்த அதிகாரிகளிடம் பொதுமக்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். என்ன நடந்தது, உங்க கூடுதல் விவரம்? நிச்சயமாக வணக்கம் ராதிகா. சென்னையை அடுத்த ஆலந்தூர், நங்கநல்லூர், ஆதம்பாக்கம், பழவந்தாங்கல் ஆகிய பகுதிகளில் கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு பாதாள சாக்கடை குழாய் அமைக்கப்பட்டது. இதனால் பல இடங்களில் பாதாள சாக்கடை குழாய் வெடித்தும் சாலைகளில் பள்ளம் ஏற்படுவதால் புதிதாக குழாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஆலந்தூர் அழகிரி தெருவில் கடந்த 3 மாதங்களாக பூமிக்குள் பழைய குழாய் அகற்றப்பட்டு புதிய குழாய் பதிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதிய குழாய் உடைப்பு ஏற்பட்டு மணல் சரிந்ததால் அப்பகுதி மக்கள் வெளியேற முடியாமல் அவதிக்குள்ளாயினர். இது குறித்து அப்பகுதி மக்கள் நகராட்சி மெட்ரோ குடிநீர் வாரிய அதிகாரிகளுக்கு தகவல் தந்தனர். உடனடியாக மண்டல குழு தலைவர் சந்திரன், மெட்ரோ குழு வாரிய முதன்மை பொறியாளர் ஜெயபிரகாஷ், பகுதி பொறியாளர் கவுன்சிலர் ரேணுகா சீனிவாசன் சம்பவ இடத்திற்கு வந்தனர். மணல் சரிந்து குழாய் உடைப்பு ஏற்பட்டதால் வீடுகளில் இருந்து வெளியேற முடியாமல் மக்கள் தவித்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்துள்ளனர். இதையடுத்து பணியை தாமதமாக செய்யும் ஒப்பந்ததாரர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், அபராதம் விதிக்க வேண்டும் என மண்டல குழு தலைவர் உத்தரவிட்டதின் பேரில் அந்த பணியானது விரைந்து முடிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என அப்பகுதி மக்களிடம் அதிகாரி தெரிவித்ததால் மக்கள் சமாதானம் அடைந்தனர். ராதிகா, தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.